கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையான ஹோம் மிஷன் ஞாயிறுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய திருச்சபைகளுடைய ஆயர்களுடைய தேவையை சந்திக்கும்படியாய் பட்டணத்திலே இருக்கக்கூடிய சபைகளானது உதவி செய்யக்கூடிய முறையிலே இந்த ஹோம் மிஷன் எங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல அமைக்கப்பட்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். கிராமப்புறத்திலே சரியான ஊதியம் இல்லாமல் கட்டப்படுகிறதான ஆயர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் பட்டணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த உள்ளத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி எம்மட்டுமாய் அந்த சபைகளை தாங்கி வருவதற்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த ஹோம் மிஷன் சிறப்பு ஞாயிறை நாங்கள் ஆசரிக்கும் பொழுது இதற்காய் கொடுக்க, இப்படிப்பட்ட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆயர்களுக்காய் ஜெபிக்க, அந்த திருச்சபைகளுடைய வளர்ச்சிக்காய் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் கேட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த மிஷனரி பணியை திட்டத்தை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கருத்து கொண்டவர்களாய், நாங்கள் இப்படிப்பட்ட சபைகளை தாங்கக்கூடியவர்களாய் இதற்காய் கொடுக்க ஜெபிக்க ஆண்டவர் எங்களுடைய உள்ளங்களிலே பேசி வழிநடத்த நாங்கள் கேட்டு நிற்கிறோம். மறுபடியுமாய் இந்த சிறப்பு ஞாயிறை உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஞாயிறின் ஆராதனை முழுமையாய் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாய் வைத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் இந்த ஆராதனை எங்களுடைய சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசக்கூடியதான ஒரு ஆராதனையாய் காணப்படு ஆண்டு தாமே கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 212 நாம் பாடுவோம். பாமாலை 212 பகலோன் கதிர் போலுமே என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தில் நீயாமே
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 96 நாம் வாசிக்க கேட்போம். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். ஆமென். இன்னும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சிறு வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமாக. Let's all join with the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பாடம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கப்படும். தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 47 52 முடிய. வசனம் 47 52 முடிய. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிக்கப்பட்டிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கின்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றபடியினால் இப்படி செய்கின்றோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரியையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைக்கு புறம்பாக அவர்களையே துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களின் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். Portion is taken from the book of Acts chapter 13 verses 47 to 52. Acts chapter 13 verses 47 to 52. For so the Lord has commanded us, I have set you as a light to Gentiles, that you should be for salvation to the ends of the earth. Now when the Gentiles heard this, they were glad and glorified the word of Lord. And as many had been appointed to eternal life believed. And the word of Lord was being spread throughout all the region. But the Jews striked up the devout and prominent women and the chief men of the city, raised up persecutions against Paul and Barnabas and expelled them from their regions. But they shook off the dust from their feet against them and came to Iconium. And the disciples were filled with joy and with the Holy Spirit. Here ends the Bible reading. Praise be to God. வருகின்ற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். செப்டம்பர் 13ஆம் தேதியிலே மாஸ்டர் ஜெஃப்ரின் இஸ்ரேல் பிரைடிங். 14ஆம் தேதியிலே மிஸ் ஜெர்லின் ஜோஸ் தேவராஜன். இன்னும் 15ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் ஜெயா ஜோசப், மிஸ்ஸஸ் பெசி ராபி, மிஸ்ஸஸ் ரூத் எமில். இன்னும் 16ஆம் தேதியிலே மிஸ்டர் பி மோசஸ். 17ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் ஷீபா சார்ல்ஸ், மாஸ்டர் ஜார்விஸ் ஜான் கோல். இன்னும் திருமண ஆண்டு நிறைவை ஆசிரிக்கக்கூடிய தம்பதியர்கள் 14ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிரதாப் சிங் ஜாஷுவா. இவர்களுக்காய் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். தேடி வந்து மீட்டவரே
கிருபையும் பரிசுத்தம் ஐஸ்வர்யம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆண்டுகளை வாழ்க்கையிலே கூட்டி தரக்கூடியவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கடந்த ஆண்டுகளை உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து வரவும், இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் அவர்கள் உங்களுடைய கிருபையோடு கூட பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறேன் என்று சொல்கிறோம். உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன்னை நன்மையினால் முடிச்சூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாமே எல்லா நன்மைகளாலும் இந்த குடும்பத்தை நீர் முடிச்சூட்டி தனிப்பட்ட நபர்களை உங்களுடைய விசுவாசத்துக்குள்ளாய் நீர் இடைக்கட்டி காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சுகிறோம். திருமண ஆண்டு நிறைவை ஆசிரிக்கிற தம்பதியர்களோடு கூட தங்கியிருந்து அவருடைய தேவைகளையும் நீ சந்தித்து காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளாய் தங்கியிருந்து இந்த ஆண்டையும் கர்த்தருக்குள்ளாய் அவர்கள் கண்டுகொள்ள ஆண்டவர் அவருடைய கிறிஸ்தவ குடும்பத்தை தொடர்ந்து கட்ட அவர்களுக்கு நீர் ஒத்தாசை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன். நம்முடைய சபையை சார்ந்து செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதியிலே மறுமைக்குள்ளாய் பிரவேசித்ததான திருமதி அனிதா ராஜ்குமார் அந்த குடும்பத்தோடு கூட நாம் இந்த நாளிலே துக்கத்திலே கலந்து கொள்ளும்படியாய் ஒரு நிமிடம் நாம் இருக்கிற இடத்திலேயே அமைதி காக்க உங்களை அழைக்கின்றேன். அதற்கு பின்பதாய் சமாதானத்தை இழந்து தவிக்கிற இந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆறுதலுக்கான ஒரு ஜெபத்தை நாம் எடுக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உம்முடைய கரத்தின் கிரியையாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மால் படைக்கப்பட்டு நாங்கள் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்கின்றோம். இந்த கொஞ்ச காலமும் கடவுளுக்கு பிரியமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் வாழ எங்களை நீர் அழைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறி முடிக்கும் பொழுது நீர் உம்மிடத்திலே நீர் அழைத்துக் கொள்கிறீர். அதற்காக கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட அனிதா ராஜ்குமார் கடந்த 38 ஆண்டுகள் உம்முடைய ஒத்தாசையோடு கூட அநேக பாடுகள் மத்தியிலே கடந்து வந்த ஒரு சகோதரி. ஆண்டவரே, பாடுகள் போதும் என்று சொல்லி நீர் உம்மிடத்திலே அந்த சகோதரியை அழைத்துக் கொண்டிருக்கிறீர். அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய கணவருக்காக, இன்னும் அருமையான மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் அந்த மகள் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த நாட்களிலே வேண்டிய ஞானத்தை நீர் அவளுக்கு தந்து உங்களுடைய ஒத்தாசையோடு கூட அவளுடைய வருங்காலத்தை உங்களுடைய சித்த பிரகாரமாய் நீர் அமைத்து தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைனிலே படிக்க வேண்டிய இந்த காலங்களிலே மகளுக்கு வேண்டிய ஞானத்தை, ஞாபக சக்தியை, தெளிந்த புத்தியை நீ தந்து நல்ல முறையிலே இந்த ஆன்லைனிலே தன்னுடைய பாடங்களை படித்து இந்த 10ஆம் வகுப்பை அவள் தேர்ச்சி பெற ஆண்டவர் கிருபை தாரும். அவளுடைய வருங்கால வாழ்க்கையை ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வாதம் உடையதாய் நீர் மாற்றித்தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இன்னும் ராஜ்குமாரோடு கூட தங்கியதிலும் மகனுடைய வாழ்க்கையிலும் நீர் போதுமானவராய் இருந்து தன்னுடைய மகளை இந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ளாய் வளர்ப்பிக்கக்கூடிய பணியிலே தன்னுடைய உலக பிரகாரமான எல்லா விதமான ஆசா பாசங்களையும் விட்டு கர்த்தருக்குரியதான ஒரு குடும்பத்தை இன்னும் விசேஷமாய் ஒரு நல்ல தகப்பனாய் இந்த பிள்ளையை வளர்ப்பிக்க ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். மறுபடியுமாய் இந்த குடும்பத்துக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் தந்து ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை வரக்கூடிய நாட்களிலே சாட்சியாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னும் உங்களுடைய எஜுகேஷனல் எய்டுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடியவர்கள் இதற்கான பணத்தை நீங்கள் வரக்கூடிய நாட்களிலே பாஸ்டர் கமிட்டிக்கு பின்பதாய் இந்த உங்களுக்கு இந்த பணமானது கொடுக்கப்படும். அதற்கு தேவைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தேவைகளை சந்திக்கும்படி ஆண்டவரால் ஏவப்படக்கூடியவர்கள் இருப்பீர்கள் என்றால் இதற்காக நீங்கள் கொடுத்து உதவி செய்ய உங்களை தாழ்வோடு கூட அழைக்கின்றோம். இந்த ஆராதனைக்கு பின்பதாய் நம்முடைய சண்டே ஸ்கூலுடைய ஜெனரல் செஷன் ஆனது யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் ஸ்ட்ரீம் பண்ணப்படும். தயவாக பிள்ளைகளும் ஆசிரியர்களும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் நம்முடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்பினுடைய ஜூம் கூட்டமானது காலை 10:30 மணிக்கு நடைபெறும்.
அதே போல நம்முடைய மெத்தடிஸ்ட் மென்னுடைய ஜூம் மீட்டிங் ஆனது காலை 11 மணிக்கு இந்த நாளிலே நடைபெறும். இன்னும் தொடர்ந்து இந்த நாள் மாலை 6 மணிக்கு நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி கூட்டமானது ஜூம் மீட்டிங்காய் நடைபெறும். பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தினர்கள் தவறாது சரியான நேரத்திலே நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு நம்முடைய பாஸ்டேட் கமிட்டி கூட்டம் ஜூமிலே நடைபெறும். தயவாக கமிட்டி அங்கத்தினர்கள் ஞாபகப்படுத்தி இதில் கலந்து கொள்ள அழைக்கின்றோம். நம்முடைய வேத ஆராய்ச்சி கூட்டமானது வருகிற செவ்வாய்க்கிழமை 15ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு ஜூம் மீட்டிங்காய் நடைபெறும். தயவாக இதிலும் சபையார் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இளம் வாலிபர்களுக்கான கூடுகையானது 16ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:15 மணிக்கு நடைபெறும். இளம் வாலிபர்கள் டீன்ஸ் இதில் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். 19ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்பினுடைய ஜெபமானது மாலை 6:30 மணிக்கு ஜூமில் நடைபெறும். வாலிபர்கள் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி மகாராஷ்டிரா கிராம ஊழியத்தினுடைய சிறப்பு ஞாயிறாய் ஆசிரிக்கப்படும். இன்னும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது WCS நம்முடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருடைய சிறப்பு ஞாயிறாய் ஆசிரிக்கப்படும். தயவாக பெண்கள் இதற்கு ஆயத்தப்பட உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த வேளையிலே நம்முடைய திருச்சபையின் தேவைகளுக்காக, தேசத்தின் தேவைகளுக்காக கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே அப்பா பிதாவே என்று சொல்லி உங்களை நோக்கி பார்க்க, உங்களை அழைக்க, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீ தரக்கூடிய இந்த ஜெப வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த கொரோனா தொற்று வியாதியின் நிமித்தமாய் உலகமே இங்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே, உலகத்திலே அநேகர் மரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் இதை ஏன் அனுப்பினீர் என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்காமல், இதை அனுப்பினதன் நிமித்தமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உணர்வை பெற்றுக் கொண்டவர்களாய் எங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு நீ தந்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே இதன் மூலமாய் எங்களுக்கு எச்சரிப்பை நீ தருகிறீர். அப்படிப்பட்ட எச்சரிப்போடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து வர ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, உலக அளவிலே கிறிஸ்தவ நாடுகள் கூட இதிலே பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே மிஷினரிகளை அனுப்பின நாடுகள் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அந்த தரிசனத்தை இழந்து இங்கு கடவுள் எங்கே என்று சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு நிலைமையிலே மாறினது நிமித்தமாய் ஆண்டவரே அவர்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட அழிவை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். மனம் மாறுவதற்கான சந்தர்ப்பத்தை நீ தந்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் மனம் மாறாமல் இருக்கும் பொழுது அழிவு நிச்சயம் என்பதை எங்களுக்கு நீ போதித்து வருகிறீர். ஆண்டவரே, அது உலக நாடுகள் எதுவாக இருக்கும் என்றாலும் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய தருணத்தை இந்த நாடுகளுக்கு நீ தந்து வழிநடத்த நாங்கள் தெரிஞ்சு நிற்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்துக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் ஆண்டவரை உண்மை அறியாதவர்கள், இன்னும் தங்களுக்கு என்று சொல்லி சில தெய்வங்களை வணங்கி கொண்டு அப்படிப்பட்ட தெய்வங்களை கட்டாயப்படுத்தி உலகத்திலே அவர்களை வணங்கும் பொழுதுதான் எங்களுக்கு எல்லா லாபமும் உண்டு என்று சொல்லி சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஆண்டவரே, நாங்கள் வைராக்கியமாய் எங்களோடு கூட நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாங்கள் பின்பற்றினவர்களாய் அவருக்கென்று சொல்லி தியாகமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே குறை அல்ல, எல்லாம் நிறைவாய் நடைபெறுவதை நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல விசுவாசிகளாய் இந்த நாட்களிலே திருச்சபையை நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாட்களிலே இந்த கொரோனா உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே திருச்சபையின் மூலமாகவே இதற்கு விடுதலை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் சபையில இருக்கக்கூடிய நாங்கள் வெறும் பேச்சிலே நாங்கள் வாழ்ந்து காண்பிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கக்கூடிய நல்ல விசுவாசிகளாய் எங்களுடைய சபையின் அங்கத்தினர்களை நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். சபையில இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு என்று சொல்லி நடத்தப்படக்கூடிய ஞாயிறு பள்ளிக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரியர்களோடு கூட இருந்து ஆண்டவரை தெளிவாய் வேத வசனத்தை போதிக்க அவர்களுடைய மனதிலே அதை பதித்து விட ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய இளம் வாலிபர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, அநேக கேள்விகள் மத்தியிலே வாழக்கூடிய எங்களுடைய வாலிபர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய வாலிபர்கள் கர்த்தரின் பால் தங்களுடைய வாழ்க்கையை திருப்ப ஆண்டவர் கிருபை தாரும்.
என்னுமாய் மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மூத்த வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த உலகமானது பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்த, ஆண்டவருக்கு என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்க, இந்த உலகத்திலே பாவத்துக்கு என்று சொல்லி வாழ்ந்து விடாமல் பரிசுத்தத்துக்காக அவர்கள் வாழ, அவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய எல்லா விதமான ஆலோசனை கூட்டங்களிலும் அவருடைய பிரசன்னம் இருந்து ஆலோசனைகளை உம்முடைய கருவியாய் எடுத்து பயன்படுத்தி வழிநடத்த நாங்கள் கேட்டுகின்றோம். என்னமாய் எங்களுடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற வீராங்கனைகளாய் அவர்களை உருவாக்கும். இந்த நாளிலே எங்களுடைய பெண்கள் ஜெபத்திலே தங்களுடைய முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அநேக சபைகளிலே அநேக குடும்பங்களிலே அதிசயத்தை நீ செய்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பெண்களுடைய ஊழியமானது தொடர்ந்து பெருக கிருபை தாரும். அவர்களும் ஆண்டவரை ஜூம் மீட்டிங்கிலே கூடி ஆண்டவரை தரிசிக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து ஆண்டவரை விடப்பட்டதான அநேக நிகழ்வுகளை அவர்கள் தொடர்ந்து செய்யத்தக்கதாய் ஆண்டவர் அவர்களுக்கும் நீர் ஒத்தாசை செய்து காத்துக்கொள்ள நாங்கள் கேள்வி நிற்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் மெனுக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்கள் மத்தியிலே ஒரு அசைவையும், ஆண்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே உயிர் மீட்சியும் நீர் தந்து ஆண்டவரே, அவர்களும் சபையினுடைய இந்த ஊழியத்தை வெளிப்பகுதிகளிலே எடுத்து செல்லவும் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழத்தக்கதாய் எங்களுடைய மெத்தடிஸ்ட் மென்னையும் எடுத்து பயன்படுத்தும். அவர்களுடைய ஜூம் மீட்டிங்களையும் நீர் ஆசீர்வதியும். அதிலே செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். எடுத்து நடத்துகிற பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆவினால் நிரப்பி நீர் வழிநடத்த நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எனவே எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய கரம் எங்களுடைய பாஸ்டேட் கமிட்டி அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட தங்கியிருந்து இந்த நாட்களிலே ஒரு சிந்தையோடு கூட எங்களுடைய சபையினுடைய காரியங்களுக்காய் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய நேரத்தை, தாளந்தை, வாழ்க்கையை செலவிட ஆண்டவர் கிருபைக்கு நாங்கள் கேட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் தாங்கப்பட்டு வரக்கூடிய 7 மிஷினரிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். மகாராஷ்டிரா கிராம ஊழியத்தை சார்ந்த இந்த 2 மிஷினரிகளுக்காகவும், நிம்ஸை சார்ந்த 2 மிஷினரிகளுக்காகவும், ஜெம்ஸை சார்ந்த ஒரு மிஷினரிக்காகவும், ஐஎம்ஐ சார்ந்த ஒரு மிஷினரிக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டோடைய கரம் இப்படிப்பட்டதான இந்த பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க நாங்கள் நோக்கி கெஞ்சு நிற்கிறோம். நீரே பொதுமானவராய் இருந்து நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, இதன் மூலமாய் இங்கு வைபம் மிஷினரி ஆகிய எங்களுடைய சபையை சார்ந்துதான கருணாநிதிக்காக கூட ஜெபிக்கிறோம். அவரையும் உங்களுடைய கருவியாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கேட்டு நிற்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து காத்துக்கொள்ளும். உலக அளவிலான மிஷினரி பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தமாய் ஊழியத்தை ஒரு வல்லமையான ஒரு நிலைமையிலே அறிவிக்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, அவ்வப்பொழுது அங்கங்கு சென்று உங்களுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த மிஷினரிகளோடு கூட தங்கியிருந்து அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு இந்த கட்டளையிட்டு இந்த நாட்களில் உங்களுடைய நாம மகிமைக்காய் மிஷினரி பணிகளை செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். எங்கள் தேச தலைவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைகளாய் மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்களும் உங்களுடைய நாம மகிமைக்காய் எங்களுடைய தேசத்தை சீரான பாதையிலே வழிநடத்த தூக்கிய கூடிய ஞானத்தை, பலத்தை, சுகத்தை அவர்களுக்கு தந்து காத்துக்கொள்ள கேட்டுகிறோம். மெத்தடிஸ்ட் சர்ச் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். 6 பேராயர்களுக்காக அவர்கள் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு கூட நீர் அவர்களை அபிஷேகித்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் இந்த நாட்களிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர்களாய் அவர்களை எடுத்து பயன்படுத்த கேட்டுகிறோம். எங்களுடைய பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வந்துக்காக, இன்னும் அவருடைய துணைவியாருக்காக, தந்தை 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவராய் நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கேட்டு நிற்கிறோம். மேலும் தொடர்ந்து 11 மாவட்ட கண்காணியாளர்களுக்காக, 169 போதகர்களுக்காக, 8 மொழிகளிலே நடைபெறக்கூடிய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாட்களிலே இந்த கொரோனாவின் நிமித்தமாய் அநேக போதகர்களுக்கு சரியான ஊதியம் கிடைக்காமல் ஆண்டவர் தாமே சந்தித்து வழி நடத்த முடியாது கூட நாங்கள் கேட்டு நிற்கிறோம். நீர் போதுமானவராய் இருந்து காத்துக்கொள்ளும், நீர் வழி நடத்தும். மறுபடியும் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உலக அளவிலான எல்லா தேவைகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். சைனாவுக்காக ஜெபிக்கிறோம், ரஷ்யாவுக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம், இன்னும் தொடர்ந்து ஸ்ரீலங்காவுக்காக ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட இந்த நாடுகள் மத்தியிலே ஒரு நல்ல ஐக்கியத்தோடு கூட நாங்கள் காணப்பட கிருபை தாரும். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த நாட்களிலே எங்களோடு கூட இருக்கக்கூடிய எல்லா முறையற்றதான இந்த சண்டை போடக்கூடிய நிகழ்வுகளை மாற்றியமையும், சமாதானத்தோடு கூட அந்த தேசங்களிலே நாங்கள் இருக்க அவர்களுடைய படையெடுப்புகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு எங்களுடைய அந்த நிலங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். மறுபடியுமாய் உங்களுடைய கரத்திலே எங்களுடைய சபை அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இணை போதகருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய துணைவியாருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஆல்வின் ராஜோடு அவருடைய மனைவியோடு கூட இருந்து
அவர்களையும் எங்களுடைய சபைக்கு ஆசீர்வாதமாக நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஒல்வை திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, அந்த திருச்சபையினுடைய வளர்ச்சியை இந்த நாட்களிலே தடுக்கத்தக்க வகையிலே இந்த கொரோனா தோன்றினாலும் அதை தடை செய்ய அதால் முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஏற்ற நேரத்திலே அங்கு ஒரு ஆலயத்தை கட்டவும் அந்த இடத்திலே அநேக கூடி ஆராதிக்கத்தக்கதாக நீர் வாய்ப்புகளை உருவாக்கி தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இதற்காய் கொடுத்ததான மக்களுக்காய் நன்றி சொல்கிறோம். இன்னும் தொடர்ந்து அநேகர் கொடுக்க ஏற்ற வேளையிலே இந்த ஆலயம் திறக்கப்பட்டு அநேகர் அதில் கூடி சேர்ந்து ஒரு புதிய ஆலயத்தை அங்கு கட்ட ஆண்டவர் கிருபை அளிக்க நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். மறுபடியுமாய் உங்களுடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். குறைகள் எல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரை. நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய நாம் மகிமைக்காய் எங்களுடைய சபையானது எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு சபையாய் காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சிஜி மணி அவர்கள் கடந்த நாட்களிலே மருத்துவமனையிலே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் வெளிவந்து இதனாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவ சாட்சியை இந்த வேளையிலே நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ப்ரேயர் பண்ண பாஸ்டருக்காகவும் சபை மக்கள் யாவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து வீடுகள் கொடுத்தார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நாளும் நன்மைகளுக்கு அவருடைய கிருபை தான் எங்களுக்கு ஆகி வந்திருக்கு. அதுக்காக நன்றி செலுத்திக்கலாம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபைன்னு சொல்லலாம். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 தலைமுறை மட்டும் அவர் இருக்க செய்யவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவர் முன்னமாய் நாங்கள் ஆண்டவருக்குன்னு நாங்கள் முதலடி வைக்கும்போது அவரு எங்களுக்கு 10 அடி அதிகமாகவே அற்புதங்களும் செய்து வந்துட்டு இருக்காரு. நாங்கள் 2017 என்னோட ஆண்டவருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து உழைத்துன்னு பாத்திர நடத்தும் போது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே இருக்க பில்டிங்ல மூலியமா நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. இன்னைக்கும் அதை தொடர்ந்து நாங்கள் 4 பேராய் ஒவ்வொரு வாரமா நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதன் மூலமா ஆண்டவர் எங்களுக்கு நன்மைகள் அதிகமாக செஞ்சிருக்காரு. கடந்த லாக்டவுன் நேரத்தில் கூட கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு சுகப்பிரசத்தை கொடுத்தா, நல்ல ஒரு பெண் பிள்ளையும் கொடுத்துருக்காரு. அந்த டெலிவரி நேரத்தில் கூட கர்த்தர் எங்களுக்கு மனுஷர்கள் உதவியும் டாக்டர்கள் உதவியும் கர்த்தர் கிடைக்க கிருபை செய்திருக்காரு. இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து கூட எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கணவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட நாங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட ஆண்டவர் எங்களுக்கு அற்புதமாய் எங்களுக்கு சுகம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கைட் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்திருக்காரு. எல்லா பயத்திலும் நீக்கி எங்களுக்கு அவருடைய கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்துட்டு வந்துட்டாரு. அதுக்காக நன்றி செலுத்திக்கலாம். அவருக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இது நிமித்தம் எங்களுக்கு ஜெபித்த ஒவ்வொரு சபை மக்களுக்கும் பாஸ்டர் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். இன்னும் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம். என் அக்கம் பக்கத்தினார உதவி செஞ்சேன்னு அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நான் நன்றி செலுத்துக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனை 224 நாம் பாடுவோம். தாசரே தாரணிய அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடலை பாடி முடித்த பின்பதாய் நம்முடைய இணை போதகர் அருள் திரு ஆல்வின் ராஜ் அவர்கள் தேவ செய்தியை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். தாசரே
ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனையில காணொளி மூலமாக பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய எப்வர்த் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபையானது ஒரு சிறப்பு ஞாயிறை ஆசிரிக்கிறது. நம்முடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுடைய ஹோம் மிஷன் சண்டே ஆக இந்த நாளிலே நாம் ஆசிரிக்கிறோம். ஹோம் மிஷன் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, நம்முடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்ல சுமார் 11 மாவட்டங்கள் உண்டு. அதுல 5க்கு மேலாக மாவட்டங்கள் கிராமப்புறத்திலே உண்டு. அந்த கிராமத்திலே ஊழியம் செய்கிற போதகர்கள், டீக்கனஸ், பைபிள் உமன் அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த காணிக்கையை தான் ஹோம் மிஷன் என்று மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்ல சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாவிலே ஹோம் மிஷன் என்று ஒரு டேர்ம் உண்டு. இந்த ஹோம் மிஷனுடைய காணிக்கைகளை பட்டணங்களில் இருக்கிற திருச்சபையர்கள் அதை சேகரித்து கிராமப்புறத்திலே ஊழியம் செய்கிற போதகர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தை நிறைவு செய்கிற காணிக்கை தான் ஹோம் மிஷன். நம்முடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்ல சுமார் 46 போதகர்கள், 8 டீக்கனஸ், 30 பைபிள் உமன் இந்த ஹோம் மிஷன் மூலமாக சந்திக்கப்படுகிறார்கள். மாதந்தோறும் சுமார் 10 லட்சம் இவர்களுக்காக நாம் செலவழிக்கிறோம். இதுக்காக உதாரத்துவமாக பட்டணங்களில் இருக்கிற திருச்சபையார்கள் காணிக்கையை கொடுத்து வருகிறார்கள். நம்மளுடைய திருச்சபையும் ஹோம் மிஷன் ஃபண்ட் சரியாக கொடுத்து வருகிறது. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கிராமப்புறத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகர்களுக்கும், டீக்கனஸுக்கும், பைபிள் உமனுக்கும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். இந்த நாளிலும் நாம் தேவ செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் இருந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாக எங்களுடைய இல்லத்துல உம்முடைய பாதத்துல அமர்ந்திருக்க, உம்மை நோக்கி ஆராதிக்க, எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய துணியை கேட்கத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய உள்ளத்துல நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்ட பின்பு அதன்படி நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானமும் அடியினுடைய வாயின் வார்த்தையும் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47 52 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அதுல 47வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: நீ பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பு ஆயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்குள்ளே ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இந்த வேத வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளின் தேவ செய்தியோட தலைப்பானது கிறிஸ்தவரின் நற்செய்தி பணி. Based upon today's text, Acts chapter 13 verse 47 to 52, especially the verse 47, it says, "For this is what the Lord has commanded us. I have made you a light for the Gentiles, that you may bring salvation to the ends of the earth."
Based upon this verse, I have entitled my sermon as Mission of a Christian. கிறிஸ்தவரின் நற்செய்தி பணி. நற்செய்தி பணி என்றால் என்ன? What do you mean by mission? இந்த நற்செய்தி பணி இல்லை என்றால் மிஷன் என்ற வார்த்தை நாம் அநேக நேரத்தில் கேட்டிருக்கிறோம். இதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஒரு சில இந்த நற்செய்தி பணியினால் என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் சிந்திக்கலாம், அதை நாம் தியானிக்கலாம் வேத வசனத்தின்படி. So first we will see what is a mission. முதலாவதாக நற்செய்தி பணி என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது the word mission, it's derived from the Latin word missio, which means to send. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை மிஷன் ஆனது லத்தீன வார்த்தை மிஷியோ என்று வந்திருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்றால் அனுப்புங்கள், to send. That is the meaning of the word mission. And Christian mission is to bear Christ and his good news to the world. கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியும் உலகத்துக்கு தாங்குவதே கிறிஸ்துவ நற்செய்தி பணி. When we look at the Christian aspect of the mission, it means that we have to bear Christ and his good news and share it to the world. That is known as the Christian mission. கிறிஸ்தவ நற்செய்தி பணியை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தி பணியையும் உலகத்துக்கே தருவதுதான் கிறிஸ்தவத்தின் நற்செய்தி பணி. Christian mission is done for Christ and by the power of the Spirit that he has sent unto us. இந்த கிறிஸ்தவ நற்செய்தி பணியானது கிறிஸ்துவுக்கே நாம் செய்கிறோம். அது எப்படியாக நாம் செய்கிறோம்? அவர் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே தான் இந்த நற்செய்தி பணிகளை நாம் செய்ய முடியும். It is done for Christ with the help of the power of the Holy Spirit that he has given unto us. When we look into the Bible, நாம் வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது நற்செய்தி பணியானது பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கிறோம். When we see God, he had sent Adam and Eve into this world with a mission. And thereafter we can see in the life of Abraham, God also had sent Abraham to the world for a mission. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பிதாவானவர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், உன் தேசத்தை விட்டு நீ புறப்படு. When we read Genesis 12:1, there the God says to Abraham, leave your country and go. Because God has assigned a mission to Abraham so that through him the nations will be blessed. That was the mission entrusted to Abraham by our God Almighty. Then we can see that there was a mission given to Noah. அதுக்கு பின்பதாக நாம் பார்க்கிறோம் பிதாவானவர் நோவாக்கு ஒரு நற்செய்தி பணியை கொடுத்திருந்தார். அதை தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது தீர்க்கதரிசி மூலமாக ராஜாக்கள் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி பணியை செய்து முடித்தார். நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் போய் இந்த ஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை என்னுடைய சீஷராக மாற்றி விடுங்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே அவர் சொல்கிறார். When we read in the New Testament, Jesus is entrusting his disciples a mission that go ye to the world and make disciples of the nation and baptize them in the name of the Father, Son and the Holy Spirit. So we can see mission was itself there in the Bible. இந்த நற்செய்தி பணியானது வேத புஸ்தகத்திலிருந்து துவக்கப்பட்டுள்ளது. நாம் நன்றாக வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய நற்செய்தி பணியாக இருக்கிறது.
இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே பவுலும் பர்னபாசும் அந்தியோக நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் தேவ ஆலயத்துக்கு செல்கிறார்கள். ஆண்டவருடைய வாக்கியத்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். அங்கே அவர்கள் பிரசங்கிக்கும் போது யூதர்கள் வந்து அவர்களை கடிந்து கொண்டு கொள்கிறார்கள். When we read the book of Acts chapter 13 verse 47 to 52 and above that, we can see that Paul and Barnabas was in the town of Antioch. In the modern times it is known as Turkey. They went to synagogue and they were preaching from the word of God about Jesus the Messiah. There were Jews over there and they started to question them. They started to argue with Paul and Barnabas. அப்பொழுது பவுலும் பர்னபாசும் அந்த இடத்திலிருந்து விட்டு செல்கிறார்கள். ஆனால் மறுபடியும் அடுத்த ஓய்வு நாளிலே அவர்கள் தேவ ஆலயத்திலே ஆண்டவருடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவர்கள் தேவாலயத்தில் நின்று கொண்டார்கள். They were filled with the Spirit and they entered the synagogue on the next Sabbath day. And then they preached that this gospel is not only to the Jews but to the Gentiles. அப்பொழுதுதான் இந்த வேத வசனத்தை, இந்த வாக்கியத்தை பவுல் அப்போஸ்தலராக சொல்கிறார்கள். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிற இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலராக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, பவுல் சொல்கிறார்கள் இது ஏற்கனவே ஏசியா தீர்க்கதரிசியின் மூலமாகவே தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. Paul mentions that it was already prophesied by prophet Isaiah. When we read Isaiah chapter 49 verse 6, it says, when we read the last part of the verse, it says, I will also give thee for a light to the Gentiles, that you may be salvation to the ends of the earth. ஏசாயா தீர்க்கதரிசி 49வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கடைசி பகுதியிலே நாம் பார்ப்போம், நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார்கள். இந்த வேத வசனத்தை அவர்கள் சொல்லும் போது யூதர்கள் மிகவும் கடிந்து கொண்டார்கள். மிகவும் அவர்களுக்குள்ளே கோபம் உண்டாயிருக்கிறது. When they uttered this words, when they uttered this prophecy, the Jews were in a dilemma. They were confused. They were full of anger because they meant that the gospel was only for them. The good news was only for them. The salvation was only for them. But Paul says that we are sent as a light to the Gentiles so that they can receive salvation. Who are these Gentiles? நாம் பார்த்தோம், இது பவுலும் பர்னபாசும் தேவ ஆலயத்திலிருந்து சொல்கிறார்கள், நாங்கள் தேவனுக்கு ஒளியாக இருந்து இந்த புறஜாதிகளுக்கு நாங்கள் ஒளியாக இருக்கிறோம். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவும் ரட்சிப்பும் உண்டாகும்படி நாங்கள் அவர்களுக்கு ஒளியாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். இந்த புறஜாதியர்களால் என்ன? What do you mean by Gentiles? அநேக பிரசங்கத்துல Gentiles இந்த வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜென்டைலுடைய ஆங்கில அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும்போது அது ஒரு குடும்பம், அது ஒரு கோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். Because the word Gentile is again derived from the Latin word gens, which refers to a family or a clan. நாம் அநேக நேரத்தில் யோசிக்கிறோம், Gentile என்றால் புறஜாதியர்கள். They are from different caste or different community. But when we look at the modern Gentiles, இந்த நாட்களிலே இந்த புறஜாதியர்கள் யார் என்று நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை அறியாத மக்களை நாம் புறஜாதியராக சொல்லப்படலாம். People who are still not aware about the living God, the living Lord Jesus Christ, they can be termed as Gentiles.
anyone who is not in the family of God can be termed as Gentiles. கிறிஸ்துவை அறியாத மக்களை நாம் புறஜாதியர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலர்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சொல்கிறார்கள், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனமும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். Here Paul mentions in Galatians 3:28 that there is neither Jew or Gentile, neither slave or free, nor there is a male and female, for we all are one in Christ. That's what the Paul mentions here, that we all are one in Christ. But when we look at the modern Gentiles, the people who are still have not received the salvation, people who have not known about the Savior Lord Jesus Christ, they can be termed as Gentiles. The mission of Paul was to give salvation to those believers, those unbelievers, to those people who are still didn't accept Christ as their Savior. இங்கே பவுலுடைய நற்செய்தி பணியை நாம் பார்க்கும்போது அவர் சுமார் 6 மிஷனரி பணிகளை அவர் செய்தார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கு சென்று தேவனுடைய வார்த்தைகளை சொன்னார்கள், நற்செய்தியை அவர் கூறினார்கள். அங்கே மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாகணும் என்று நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவானவரும் இந்த உலகத்திலே வாழும்போது நற்செய்தி பணியை செய்தார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய அதிசயின் மூலமாக, அவருடைய ஜெபம் மூலமாக அவர் நற்செய்தி பணிகளை செய்தார் என்று நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்மளுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இன் இந்தியாவில் ஒரு சப் கமிட்டி உண்டு, கமிட்டி ஆன் மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம். இந்த கமிட்டியானது நற்செய்தி பணிகளை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் எப்படி ஒரு கமிட்டியை உருவாகி இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக நாமும் நமக்கு நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். As a Christian, we are also entrusted to do mission for the glory of our God. நாம் யாவரும் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். நாம் யாவரும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். நாம் யாவரும் தேவனுடைய மகிமையை பார்த்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். கிறிஸ்தவராக நாம் நமக்கும் ஒரு கடமை உண்டு, அவருடைய நற்செய்தியை பணியை செய்ய வேண்டும். As a Christian, we also have certain missions to be fulfilled. 3 நற்செய்தி பணிகளை நாம் கிறிஸ்தவர்களாக செய்ய வேண்டும். There are 3 missions as a Christian that we have to do. The first one is mission to give light in the darkness. முதலாவதாக இருளில் ஒளி கொடுக்க நற்செய்தி நாம் செய்ய வேண்டும். இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு ஒளியை கொடுக்க வேண்டும். We are the light to those people who are living in the darkness. இன்றைக்கும் இந்த 21வது நூற்றாண்டிலே அநேக ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் மற்ற அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். They are still in darkness. They don't know what is the light, what is the truth. As Christians, it is our duty to go and show the light to those people who are living in the darkness. People are still in superstition. People are still worshipping idols. As a Christian, we have to go and preach the gospel to them. கிறிஸ்தவர்களாக நாம் அந்த இருளில் வாழ்கிற மக்களுக்கு நாம் நற்செய்தியை கொடுக்க வேண்டும். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார், பாவங்களை சுமந்தார், நமக்காக மீட்பை கொடுத்தார் என்ற நற்செய்தியை அந்த இருளில் வாழ்கிற மக்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நற்செய்தி பணி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது,
நாமும் ஒரு காலத்துல இருளிலே வாழ்ந்தோம். ஆனால் இயேசுவின் மூலமாக நாம் அந்த ஒளியை பெற்றுக் கொண்டோம். When we read Ephesians chapter 5 verses 8 to 9, it says, "For once we were all full of darkness, but we received light through Jesus Christ." Likewise, my dear friends in Christ, we need to be a light to those people who are still in darkness. இருளில் வாழ்கிற மக்களுக்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாமும் ஒரு காலத்துல இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவர் ஒளியை தந்தார். நாம் உண்மை என்று அறிந்து கொண்டோம். அந்த உண்மையை, அந்த மெய்யான தேவனை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக நாம் அவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும். The first mission as a Christian that we need to do is to give light to the people who are living in the darkness. இருளில் வாழ்கிற மக்களுக்கு நாம் ஒரு ஒளி தர ஒரு நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். The second thing as a Christian that we need to do is, our mission is to lift the downtrodden people. ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் உயர்த்த வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கும் போது ஆண்டவர் நம்மளை எவ்வளவாக உயர்த்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் அநேக ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். When we look into our life, God has lifted up abundantly because His grace is really sufficient for you and me. He has raised us above what we deserve. நம்முடைய தகுதிக்கு மேலாக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். ஏன்? Why God has raised us up? Why God has lifted us? So that through us we can lift us those downtrodden people who are living around us. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட ஜனங்களை, ஒதுக்கி வைத்த மக்களை உயர்த்ததுக்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இவ்வளவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். That is one of the missions of a Christian. அவர்களை உயர்த்துகிறதான் நற்செய்தி பணி என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியிலே இயேசு வருவார், அவர் வருகிற நாட்களே சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்துவார்கள், அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன் 29வது அதிகாரத்திலே சொல்கிறார். When we read Isaiah chapter 29 verse 19, it says, "The downtrodden will be lifted up again and they will rejoice in the Lord." So today we all have been lifted up. Once we were considered as downtrodden, as an oppressed people, as a marginalized people, but today we all have been lifted up so that we can lift up those downtrodden people who are living around our vicinity or in the society. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்களை நாம் உயர்த்த வேண்டும். கிறிஸ்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த ஒடுக்கப்பட்டவர்களை நாம் உயர்த்த வேண்டும். அதுதான் இரண்டாவது நற்செய்தி பணி. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, the third mission of a Christian is to liberate the depressed people. சோர்வற்றவர்களை நாம் விடுவிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் பார்க்கும்போது அநேகர் சோர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். When we look at around us, there are so many people who are depressed. Even at times we are also depressed, but through Lord Jesus Christ we are liberated, we are delivered from that depression. இந்த தொற்று நோய் மூலமாக, COVID-19 மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில டிப்ரெஷன் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக அவர்களை விடுவிக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அவர் விடுவித்திருக்கிறார். நாம் இன்றைக்கு சுகமாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஏனென்றால் சோர்வற்றவர்களை, துக்கப்பட்டவர்களை, கஷ்டத்தில் வாழ்கிறவர்களை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார்.
The reason why we are liberated is because so that we can liberate those who are depressed. Depressed because of finance, depressed because of mental stress, depressed because of various reasons, depressed because of addiction. We need to liberate them with the help of the Spirit that Lord Jesus Christ has given us. இன்றைக்கு அப்படிப்பட்ட மக்களை, சோர்வற்றவர்களை, அடிமையுள்ளவர்களை விடுவிக்க தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் செய்கிற நற்செய்தி பணி என்ன என்றால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் 3 நற்செய்தி பணிகளை நாம் செய்ய வேண்டும். There are 3 important Christian missions that as a Christian we need to do. First, to be a light to the people who are in darkness. Second, to lift the downtrodden. Third, to liberate the depressed. ஒரு கிறிஸ்தவரின் நற்செய்தி பணி என்னென்றால் நாம் பார்க்கும்போது இருளில் வாழ்கிற மக்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்த வேண்டும், சோர்வுற்றவர்களை நாம் விடுவிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவர்களாக நாம் நம்மளுடைய நற்செய்தி பணி. நான் இது எல்லாவற்றையும் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலை செய்யவும் தான் பிதாவானவர் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். When we read Luke chapter 4 verse 18 says, the Spirit of the Lord is on me because he has anointed me to proclaim good news to the poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recovery for the sight of the blind and to set the oppressed free, to set the depressed free. That was why today you and me have been recovered, have been delivered, have been free and have been redeemed through Lord Jesus Christ. அன்றைக்கு பிதாவானவர் இயேசுவை அனுப்புவதனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மை அவர் சுகமாக்கினார், நம்மளை விடுதலை ஆக்கினார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதனால தான் இன்றைக்கு நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அனுபவத்தை நாம் இன்றைக்கும் அதுபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are enjoying that benefits that Lord Jesus Christ has done to us. இது நம்மளுடைய கடமை. நமக்கு இயேசுவானவர் விடுதலை தந்தாரே, நமக்கு ரட்சிப்பு உண்டாக்குனாரே, நமக்கு ஒளியை தந்தாரே. இது நம்மளுடைய கடமை. இருளில் வாழ்ற மக்களுக்கு நாம் ஒளியை கொடுப்போம், ஒடுக்கப்பட்டவர்களை நாம் உயர்த்துவோம், சோர்பட்டவர்களை நாம் விடுதலை ஆக்குவோம். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக நேரத்துல நமக்கு சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், அநேக அற்புதத்தை செய்தார். நம்மை சுற்றிலுகிற மக்களுக்கும் அந்த ஆண்டவர் இருக்கிறார். Because Christ is God for all, not for only one certain community called Christians. He is God for the whole nation, for the whole universe. Don't be a selfish Christian. Let us come forward and share the blessings to others. Let us share that Christ is the living God. Because of Him, I am alive. Because of Him, I am been blessed. Because of Him, I am living a peaceful life. Because of Him, there is light in me. There is deliverance in me. There is blessings in me. நாம் எந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போதுதான் அது ஒரு நற்செய்தி பணி என்று நாம் பார்க்கிறோம்.
93வது ஆண்டிலே வில்லியம் கேரி அவர்கள் நற்செய்தி பணியை இந்தியா தேசத்திலே ஆரம்பிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். அவர்கள் இந்த இந்தியா தேசத்துக்கு வரும்போது அங்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்களுக்கு தடை உண்டாக்கினார். In the year 1793, William Carey thought, let me go and share the gospel of Christ to the Indian nation. He started to save to India, but the British East Indian Company refused him. They didn't allow him to enter India. He was very disturbed. வில்லியம் கேரி யோசித்தார், இது என்ன, நான் ஆண்டவருடைய நற்செய்தியை பணியை இந்தியா தேசத்துக்கு கொண்டு போகும்போது அங்கு ஏன் ஒரு தடை? அவர் மிகவும் சோர்ந்து போனார். அப்பொழுது அவருடைய நண்பர் ஜான் நியூட்டன் சொன்னார், ஆண்டவருடைய சித்தம் அங்கே இருந்தால் அங்கே எந்த விதமான தடைகளும் வராது. If you feel that God wants to spread his good news to that particular country, to India, there won't be any obstacles. வில்லியம் கேரி மீண்டுமாக யோசித்தார். மீண்டுமாக பிரயாணம் செய்து கொல்கத்தாவுடைய டாக்கில் இறங்கினார். ஆண்டவருடைய நற்செய்தியை பணியை செய்ய தொடங்கினார். If it is the will of God that through you and me, my neighbor, my society, my colleagues have to be saved, he will do it. But you need to have that will. William Carey had a will to carry the gospel to India, and God helped him to fulfill that will. இன்றைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். நம் மூலமாக என்னுடைய நெய்பர், என்னுடைய கொலீக் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்றைக்கு வில்லியம் கேரி மூலமாக, அநேக மிஷனரி மூலமாக இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட்டுள்ளது. நாமும் ரட்சிக்கப்பட்டிருந்தோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மையும் ஒரு மிஷனரியாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தாசன் கார்ல் F.H. ஹென்றி விதமாக சொல்கிறார். Carl F.H. Henry quotes that the gospel is only good news if it gets there in time. நற்செய்தி சரியான நேரத்தில் வந்தால்தான் மட்டுமே அது ஒரு நல்ல செய்தி. இந்த பேண்டமிக்ல ஆண்டவர் நமக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தார் அவருடைய நற்செய்தி பணியை செய்வதற்காக. ஒரு சிலர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது, ஆனா அநேகருக்கு அவருடைய நற்செய்தி பணியை செய்வதற்காக ஆண்டவர் சுமார் 5 மாதத்தை நமக்கு கொடுத்திருந்தார். நாம் எத்தனை பேர் இந்த நற்செய்தி பணியை செய்தோம்? ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு திருச்சபை நற்செய்தி பணியை செய்து கொண்டிருக்கிறது. மிஷனரிகளை தாங்குகிறது, மிஷனரிகளை உருவாக்குகிறது, மிஷனரி ஸ்தாபனங்களை அவர்கள் உதவி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாமும் நமக்கு ஒரு கடமை உண்டு. As a Christian, we also have a duty to fulfill the mission and vision of Lord Jesus Christ. இன்றைக்கு தியானம் செய்கிறபடி, as we meditated that Paul and Barnabas were the light for the Gentiles, likewise you and me are the light to our neighbors, to our colleagues, to our fellow beings. இன்றைக்கு பிதாவானவர் கிறிஸ்துவானவர் நமக்கு 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறார். நம் மூலமாக அவர் இருளில் வாழ்கிற மக்களுக்கு ஒளியை தருகிற விரும்புகிறார். நம் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் உயர்த்த விரும்புகிறார். நம் மூலமாக சோர்வற்றவர்களுக்கு விடுதலை செய்ய அவர் விரும்புகிறார். நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we all ready to fulfill the mission of God? Let us bow our heads and look to God in prayer. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கிறிஸ்தவரின் நற்செய்தி பணியை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம்.
ஆண்டவரே, நாங்களும் ஒரு காலத்திலே இருளிலே வாழ்ந்தோம் ஆண்டவரே. சோர்வுற்றவர்களாக இருந்தோம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. நீர் இந்த பூலோகத்திலே வந்து எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில அறைந்து எங்களுடைய பாவங்களை பாரங்களை எல்லாவற்றையும் சுமந்து எங்களுக்கு நீர் ஒரு ஒளியை தந்து எங்களை உயர்த்தி எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே மட்டும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டவர்களை நாங்கள் உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. சோர்பட்டவர்களை நாங்கள் விடுதலை ஆக்கும்படி உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக எங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற காலவேளையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய நற்செய்தி பணியை செய்யத்தக்கதாக எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 210 நாம் எழுந்து நின்று பாடுவோம். இந்த வேளையிலே தேவ நாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். காணிக்கை பாடலாய் பாமாலை 210 நாம் பாட அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். இந்த ஹோம் மிஷன் சிறப்பு ஞாயிறுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலே மிஷன் ஆஃப் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனுடைய அருட்பணி எது என்பதை எங்களோடு கூட உடைய தாசன் மூலமாய் இதை பேசியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். 3 விதமான கோணங்களிலே இந்த அருட்பணி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட வலியுறுத்தினதான உமது மகனுக்காய் நன்றி சொல்கிறோம். இருளிலே நடக்கிற மக்கள் ஒளியை கண்டுகொள்ளும்படியாய் இந்த ஊழியமானது இந்த நாளிலே நடைபெற வேண்டும். இன்னும் பின்தங்கினவர்களுக்கு விடுதலை, இந்த உலகத்திலே அநேக தங்களுடைய அன்றாட உணவை கூட பெற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஊழியமாய் நம்முடைய ஊழியம் அமைந்திருக்க வேண்டும். இன்னும் அதோடு கூட மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தோடு கூட பாரத்தோடு கூட வாழக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாக
இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை இந்த நாட்களிலே திருச்சபையானது செய்யத்தக்கதாய் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திருச்சபைகள் விசேஷித்த வகையிலே அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர்களை போதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருபையை நாங்கள் கேளுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஹோம் மிஷனுக்காய் நாங்கள் ஆண்டவரால் ஏவப்பட்ட உதவியை செய்ய இன்னும் அதை எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க ஆண்டவர் கிருபையை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டுடைய மகிமைக்காய் செலுத்தப்பட்ட காணிக்கைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். செலுத்தின கரங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் இந்த காணிக்கைகளும் உங்களுடைய நாம மகிமைக்காய் இந்த நாட்டில் செலவு செய்யப்பட நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து நீர் உங்களுடைய மகிமைக்காய் இந்த காணிக்கைகளை செலவு செய்ய ஆண்டவர் கிருபை செய்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போகடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.